காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி என்பது அந்த கூட்டம் என்பது தோழமை கட்சிகளுடைய கூட்டம். மீண்டும் ஒரு தடவை விளக்கம் சொல்கிறேன். ஒன்று ஆதரவு நிலை, யாரெல்லாம் இந்த அரசு அமைய வேண்டும் என்று ஆதரவு தந்தார்களோ அந்த ஆதரவு நிலை, அது யாரெல்லாம் கொடுத்தா? அது காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு, அதுக்கடுத்து இடதுசாரிகள் கொடுத்தாங்க, அதுக்கடுத்து விசிகே அதுக்கடுத்து லீக் கொடுத்தாங்க, அதுக்கடுத்து விசிகே கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆதரவு நிலை. அதற்கு அடுத்த நிலை தோழமை நிலை. மந்திரி சபையில் உள்ளே வந்தது. மந்திரி சபையில் யாரெல்லாம் உள்ளே வந்தது? காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் உள்ளே வந்துச்சு, அதோடு சேர்த்து லீகில் இருந்து உள்ளே வந்தாங்க, விசிகேலேருந்து கூட வந்தாங்க. இதெல்லாம் தோழமை நிலை. அடுத்த நிலை என்பது கூட்டணி அமைப்பதற்கான நிலை, பெயர் சூட்டுவதற்கான நிலை. இதில் இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் ஆதரவு நிலையிலே நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். தாவேகாவுடைய தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகளுக்கு பின்னாலே நடந்திருக்கிறது. ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்து அவர் இந்த தோழமை நிலையை உருவாக்கியிருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கையோடும் சகோதரத்துவத்தோடும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா 3 கட்சிகளிலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறோம். எல்லா கட்சிகள்லையும் அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. தாவேகாவுடைய தலைமையில் மொத்தம் 4 கட்சி அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை அமைகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இதுக்கு அடுத்த நிலையை எடுத்து செல்வது என்பது அடுத்த கூட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படின்னா அந்த அன்னைக்கு முடிவெடுத்தோம். எங்களுடைய நிலை என்பது நாங்கள் பல கூட்டணி அமையும் பொழுது அமைய வைப்பதையும் அமைத்தும் அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றும் அதை தலைமை தாங்கியும் பழக்கப்பட்டவர். அதனால் இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட் இல்லை, ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு இது விஜய் டிவியோ அல்லது சன் டிவிலையோ போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னாவே அங்கே நீங்கள் ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு வந்துட்டீங்க. 2 விஷயத்தை குழப்பிக்கிறாதீங்க. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில் விளையாடுற விளையாட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறது தாவேகாவுடைய தலைமையிலான ஆட்சி. தாவேகாவுடைய தலைமையில் 4 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். 2 கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு தெரியுது. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. சட்டமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி அமைதா, தொகுதி பங்கீடு நடைபெறுதாங்கிறது தேர்தல் அறிவிச்ச உடனே பார்க்க முடியும். எங்களை பொறுத்த மட்டும் ஆதரவு தந்து தோழமையில் அமைச்சரவையில் இருக்கிறோம். அடுத்து முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்துருச்சு. அதில் 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்துனது கடந்த 50 ஆண்டுகளில் முதல் தடவையாக நடந்துச்சு. அதனால் இந்த முறை என்பது புதிது. அதனால் நம்மை பொறுத்த மட்டும் இந்த வார்த்தையில் குழப்பிக்கிற வேணாம். ஆதரவு நிலை, தோழமை நிலை, தேர்தல் கூட்டணி, இந்த 3க்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆதரவு எடுத்துட்டீங்கன்னாவே லெஃப்ட் டேர்ன் எடுத்துட்டீங்கன்னாவே லெஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதனால் லெஃப்ட் டேர்ன் எடுத்தாச்சு. எல்லா கட்சிகளும் லெஃப்ட்டில் வந்ததுக்கப்புறம் ரைட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது வெற்றி வேலை. வேறு ஊருக்கு போயிடுவோம். அது போகிறது இல்லை. நம்ம தான் வண்டி ஏறியாச்சு லெஃப்ட் டேர்னில். அதனால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கிறது. தமிழகத்தை மதசார்பற்ற வழியிலே காப்பதற்காகவும் அமித்ஷாவினுடைய கையிலே தமிழ்நாட்டை ஒப்படைக்காமல் இருப்பதற்காகவும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அண்ணன் எல்லாரும் இதில் ஆதரவு தந்து இந்த கூட்டணியை பலமாக மாற்றியிருக்கிறோம். இதில் நம்ம வேலையில்லாத பட்டதாரிகள் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவர்களுடைய புலம்பல்ஸும் கதறல்ஸையும் நம்மளால் கேட்க முடியுது. அவர்கள் சொல்லட்டும், சோஃபான்னு சொல்லட்டும், எதை வேணாலும் பேரம் சொல்லட்டும், எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். வேலையை பார்க்குற மந்திரிகள் வேலையை பார்க்கட்டும். எங்களை மாதிரி ஆளுகள் தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போகிறோம்.